உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த செய்திகளிலே 1 தீமோத்தேயு புஸ்தகம், பைபிளில் 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலிருந்து அதில் இருக்க முக்கியமான கருத்துக்களை பார்த்து கொண்டு வந்தோம். வரி வரியாக பார்த்தாலும் அதில் முக்கியமான கருத்துக்களை பார்த்துருக்கிறோம். இப்பொழுது அந்த புஸ்தகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை நான் ஒரு செய்தியிலே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியக்காரன். பவுல் முதிர்ந்த அனுபவசாலியான, வேதத்தை நன்கு கற்றறிந்த அப்படி ஒரு மனிதன் எழுதுகிறான். அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதை எப்படி தீமோத்தேயுவை எப்படி கூப்பிடுறான்னு பார்க்குறீங்களா? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. நம்ம பொதுவாக எழுதுகிறப்ப நலமறி ஆவல், அப்புறம் எப்படி நல்லா இருக்கியா அப்படி கேட்டுட்டோம்ல. அவங்க எழுதுகிறப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத உண்மையாக எழுதுகிறாங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த தீமோத்தேயு பவுலோடைய ஊழியங்களில் ரட்சிக்கப்பட்ட ஆள். அதனால் ஒரு விதத்தில் ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு வருது. பவுல் கல்யாணம் பண்ணலை, அவனுக்கு குடும்பம் இல்லை. ஆனால் இதுபோல் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏகப்பட்ட பேர். அதில் அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை உத்தம குமாரன், அப்படி குமாரர்களில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு, அதாவது இந்த மனுஷனுடைய நல்ல இருதயத்தை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்ன சொல்கிறாரு? பிள்ளைக்கு எழுதுகிற மாதிரி எழுதி நீ அங்கே சபையை எப்படி நடத்தணும் அப்படி சொல்கிறாரு. வேற்றுமையான உபதேசங்கள், அதாவது பைபிளில் கர்த்தர் என்ன போதிக்க விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் போதிக்கணும். அதை எல்லாமே வேறு எதையாவது சைடு ட்ராக்கில், இது எங்கள் டினாமினேஷன், எந்த டினாமினேஷனில் இருந்தாலும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது இந்த கர்த்தருடைய வசனங்கள் மட்டுமே. பாருங்கள், நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாய் வருவது, கிறிஸ்டியனாக வர்றது எனக்கு கடினமாக இருக்கவில்லை. நான் பார்த்தேன், இந்த இயேசு பரிசுத்தர், குறையில்லாதவர், நல்லவர், அவர் நம்முடைய பாவங்களை போக்குகிறார், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறார், ஓகே எடுத்துக்கலாம். ஆனால் கிறிஸ்டியனான பிறகு இங்கே இருக்க டினாமினேஷன்ஸ், ஐயோ ஒரு கூட்டம் சொல்லுது நாங்கள் தான் பெரிய கூட்டம், அதனால் இங்கே வாங்கன்னு. அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுது நாங்களாம் நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. அப்புறம் ஒரு கூட்டம் நாங்கள் உண்மையாக வைராக்கியமாக செய்வோம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அப்புறம் ஒரு சிலர் சைட் ட்ராக்கில் அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். எனக்கு பெரிய குழப்பமாகி போச்சு. சரி, இயேசுனாரை ஏற்றுக்கிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சர்ச்சுக்கப்பா போகிறது? எந்த சர்ச்சுங்கிறத தீர்மானிக்க முடியலையே. கிறிஸ்டியன் ஆகிறதுக்கு குழப்பம் இல்லை, கிறிஸ்டியன் ஆன பிறகு குழப்பம்.
அப்புறம்தான் மெதுவாக பைபிளை வாசித்து, ரட்சிக்கப்பட்ட உடனே வாசித்தான். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பைபிளெலாம் வாசித்து முடிக்கிற போது அப்புறம் திடீர்னு பொறி தட்டின மாதிரி, எந்த டினாமினேஷனில் இருந்தாலும் இந்த பைபிள் படி தானே வாழணும்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ எல்லா டினாமினேஷன்காரங்களும் இந்த பைபிளில் கர்த்தர் எழுதுனதை அப்படியே பிரசங்கிக்கணும், புதுசாக எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது அப்படின்னு தெரிஞ்சவுடனே எனக்கு பெரிய ஒரு சமாதானம். சரி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மற்றவங்கெல்லாம் கூட்டி குறைச்சிருந்தா அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக வசனத்தை வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போயே என்னுடைய மனதுக்குள்ளே வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே வாழ்க்கையை வாழ வேண்டும். சோலா ஸ்கிரிப்சுரா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, கிரேக்க பதம். அதாவது வேத வாக்கியங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போதனைகளையும் கொடுக்கக்கூடியது. சிலர் பாரம்பரியத்தையும் சேர்த்துக்கிறேன்றாங்க, சிலர் கொஞ்ச நாளில் குளிர்ந்து போயிடுறாங்க, சிலர் பிதா வேண்டியதில்லை குமாரன் போதுன்றாங்க, சிலர் குமாரன் வேண்டியதில்லை பிதா தான் தேவன் அப்படி சொல்லிடுறாங்க, சிலர் ஏதாவது நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிறாங்க. பைபிளில் நியாயப்பிரமாணத்தையும் அந்த மற்ற காரியங்களையும் அவங்க ரொம்ப தீவிரமாக பிடிச்சிக்கிட்டு இருந்ததாக கலாத்தியர் நிருபத்தில் எழுதியிருக்கு. அப்படியானா எல்லா காலகட்டங்கள்லேயும் வேற்றுமையான உபதேசங்களை பதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நீ கரெக்டாக பேசு, நாமும் கூட கரெக்டாக தான் வாழணும். ஒருவேளை நீங்கள் பல டினாமினேஷனில் இருக்கலாம், டினாமினேஷன்னால் சில போதனைகள் அங்கே இருக்குமானா அது ரட்சிப்புக்கோ மற்ற கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கோ பிரயோஜனப்படாது. வசனம் கர்த்தரின் இடத்துல என்ன பேசுகிறார் என்பதை கண்டு அதை நாம் அறிந்து அதை போதிக்க வேண்டும். அதுதான் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சரி, அப்படி வேற்றுமையான உபதேசங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அடுத்து என்னது, எது சரியான போதனைன்னு சொல்கிறார். அதாவது என்ன எழுதியிருக்கு, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதை விட்டுட்டு நிறைய பேர் நியாயப்பிரமாண போதகர்களாக விரும்புகிறாங்க. தாங்கள் சொல்கிறது என்னது சாதிக்கிறது என்னதுன்னு தெரியாமையே நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் உண்மையிலேயே நல்லதான்னு கேட்டால் அது துன்மார்க்கருக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. திருடாதே, அடிக்காதே, பிடிக்காதேன்னு அப்படி ஏன் அவங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்க அப்படி ஆளுங்க, அதனால் அங்கே சொல்லியிருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான வசனம், அந்த அந்த நியாயப்பிரமாணத்தையோ விருத்த சாதனத்தையோ இல்லாமல் அப்புறம் மற்ற டினாமினேஷனல் டீச்சிங்ஸ் இல்லாமல் பைபிள் டாக்ட்ரின்ஸ் அது மட்டும் பேசணும். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான வசனம் 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை மிகவும் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உண்மையாக இருக்குது, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்குது. எதுக்கா பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். சிலர் சொல்லிடுவாங்க, நாங்கள் ஒரு தப்பும் பண்ணலை, நாங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக என்னமோ நாங்கள் செய்யலை அப்படி சொல்லுவாங்க. அப்படி என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ரட்சகரே தேவையில்லை பார்த்தீங்களா. அப்போ இவங்க ஞானத்தில், இவங்க பரிசுத்தத்தில், இவங்க நீதியில் பரலம் போய்க்க வேண்டியதை. ஆனால் அது நடக்காதே. ஆதாமுடைய சந்ததியாய் பிறக்கிற எல்லாரும் பாவிகளாய் பிறக்கிறார்கள். அதனால் ரட்சகர் தேவை. அப்போ பவுல் கூட ஒரு இடத்துல சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்லிக்கிற ஆள் பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னா ஒன்று, ஐயையோ அந்த பாவிகளிலே பிரதான பாவி நான் தான்றான். என்னென்னா சபையெல்லாம் துன்பப்படுத்தினான், ஸ்தேவானெல்லாம் கொலை செஞ்சான், அப்படி கொடுமையான காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டேன். அதனால் நான் பிரதான பாவி நான் தான். ஏன்னா பாவிகள் தான் ரட்சிக்கப்பட முடியும். பாவம் இல்லாதவனுக்கு ரட்சிப்பே தேவையில்லை இல்லை. ஆனால் உண்மை என்ன, பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் பாவிகள்.
அந்த நான் பாவிங்கிற அந்த உணர்வை ஏற்றுக்கிட்டு இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கணும், ரட்சிக்கப்படணுங்கிற உணர்வு தேவை. அதை தான் கர்த்தர் கேட்க வர்றாரு. இப்போ ரட்சகர் எல்லாமே நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், நான் இப்போ தான் பரலோகம் தான் போகிறேன், அது அப்படி பேசுகிறவங்க வீம்புக்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி நடக்கிறதில்ல. ஆக இது இந்த இந்த நீதி, அவர்கள் நாங்கள் நீதி உள்ளவர்கள் சொல்கிறாங்களே, அது சுய நீதியாக இருக்கிறது. தேவனால் உண்டாகிற நீதியாக இல்லாமல் அவங்க சுய நீதியை நம்பி போகிறாங்க. அதனால் இயேசு வேண்டியதில்லை, அதாவது ரட்சகர் வேண்டியதில்லை, எனக்கு ரட்சிப்பு வேண்டியதில்லை, நானாக பரலோகம் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி நடக்காதே. முடிவில் ஒரு நாள் அவங்க நரகம் போகிறப்ப தான் யோசிப்பாங்களோ, கொஞ்சம் முன்னாடி யோசித்தா கூட ஒரு வேளை மனம் திரும்பிடலாம். சரி, ஆனால் இப்படி ஒரு போதனையெல்லாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்படி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்கள் ஒரு வேளை பாவியாக தான் இருந்தீங்க. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இது நமக்கு தெளிவாக தெரியணும். இந்த ரட்சிப்பையும் உறுதியாக பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு நல் மனசாட்சி, சுத்த இருதயமும் நல் மனசாட்சியும் தேவை என்று வாசிக்கிறோம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தர் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடிக்கு அவர்கள் சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதாவது சிலர் ரட்சிக்கப்பட்டவங்க அப்புறம் நல்ல மனசாட்சி வேண்டியதில்லைன்னு சொல்லி கர்த்தரை விட்டே போயிடுறாங்க. கர்த்தரை விட்டு போயிட்டு இருந்தால் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கான். அப்போ அவன் செய்கிற இந்த பாவத்துக்கு இந்த பூமியில் இப்போயே தண்டனை அனுபவிச்சிட்டான்னா அவன் தன்னை சரியாக்கிக்கிறலாம், பரலோகத்தின் பிள்ளை ஆக்கிக்கிறலாம். அதை தான் பாருங்கள், அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு சர்ச்சில் இருந்துக்கிட்டு நல்லா ஜம்முன்னு போக்குவரத்துமாக இருந்து அது ரொம்ப ஆபத்தில். இவங்க கெட்டது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுப்பாங்க. புளித்த மாவு அது எல்லா மாவையும் மொத்தமாக புளிக்க வச்சிரும்னு தானே எழுதியிருக்கு. அதனால் அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இப்போ சொல்கிறான், இப்படிப்பட்டவர்கள் சபையில் இருந்தால், சபையை விட்டு வெளியே போயிட்டால் பிரச்சனையே இல்லை, சபைக்குள்ளே இருந்தால் அவர்கள் சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இது நீங்கள் கவனிச்சிங்களா? இப்படி ஒரு ஆள் சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அப்போல்லாம் அது நமக்கு அங்கே வருது, சிட்சை வருகிறது. நம்மை பிள்ளைகளாக பாவித்து நடத்துகிறபடியால் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளை இல்லைன்னா நம்மளை சிட்சிக்க மாட்டார். தெருவில் போகிறவங்களெல்லாம் ஏன்டா ஒழுங்கால நம்ம போய் அடிக்கவா போகிறோம்? இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைன்னா அடிச்சு தீட்டி ஒழுங்காரு அப்படி சொல்லிடுவோம். அப்போ தேவன் நம்மை சிட்சிக்கிறவராய், நம்ம தப்பு பண்ணால் சிட்சிப்பார். எல்லா தப்புக்குமே சிட்சித்துருவாரா? ஆமாம். அப்போ நமக்கு சிட்சை வேண்டாம், தண்டனை வேண்டாம்னா என்ன செய்யணும்? ஒழுங்காக இருக்கணும். அது நம்முடைய உள்ளத்தில் தெரியும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படி சொல்கிறாரு. காரியங்கள், அப்பிரயோஜனமான காரியங்கள், வீணான காரியங்கள், அவைகளுக்காக உங்களுடைய பலத்தை கொடுக்காதீங்க அப்படி கர்த்தர் சொல்கிறாரு. சரி, அடுத்து நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்லியிருக்குங்க, ஏன் ஜெபம் பண்ணணும்னு. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ ஒழுங்காக ஜெப வாழ்க்கை, பைபிள் வாசிக்கிறது, ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய இருதயத்தை வச்சுக்கிட்டு சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் இயேசுவே சொல்லிட்டார், நானும் சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கேன்னு. அப்படி இருந்தால் என்ன போட்டிருக்கு? நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ நல்லா பக்தி உள்ளவர்களை பார்த்திங்கன்னா பெரிய சத்தமெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
சரி, அடுத்து இன்னும் இந்த 1 தீமோத்தேயுல மிக முக்கியமான ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்போ மத்தியஸ்தர் யார்? 2 சண்டைக்காரங்களை சண்டையை தீர்த்து விட்டு ஒன்றாக்கி விடுறது. அது மாதிரி பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய சண்டை. மனுஷன் பிசாசு கட்சிக்கு போயிட்டான். அதனால் அவர் கொன்னே விடுவேன், நரகத்தில் தள்ளுவேன்றாரு. ஆனால் இயேசுனார் குறுக்க வந்துக்கிட்டு அவன் பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன், அவன் மனம் திரும்பினா நீர் அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாக்கிட்ட பேசுகிறாரு. அதுதான் இப்போவும் கூட இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் இருக்கு. அப்போ இதை கவனிங்க, நமக்காக பரிந்து பேசுகிற அந்த மத்தியஸ்தர், அவர் மத்தியஸ்தர் பரிந்து பேசுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு மனம் திரும்பி வருகிறவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர். 2 வேலை செய்கிறார். நம்முடைய பாவங்கள் தொலைக்கப்படுவதற்காக பரிகாரமும் செஞ்சுட்டு அப்புறம் மனம் திரும்பி வருகிறவர்களை பிதாவாகி தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே அவன்கிட்ட ஜெபம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நாம் நினைப்போமாக. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல் ஸ்திரீகளும் அலங்காரத்துக்காக மயிரை பின்னுதல், பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது அலங்கரியாமல், எது அலங்காரம்னு அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்ற நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளா, தேவபக்தி உள்ளவர்களா, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அப்படிங்கிற பேர் வாங்குகிற மாதிரி அதுதான் நற்கிரி, அதுதான் அது அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. நல்ல வேலைன்னா இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப நல்ல வேலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது தான். ரொம்ப நல்ல வாழ்க்கை எதுன்னா கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறது. எந்த வேலை செய்யறதுன்னா கர்த்தருக்கு வேலை செய்கிறது. இப்போ நல்ல வாழ்க்கைன்னா கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும். அப்படி கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறவங்கள வர்றவங்க சபைக்கு வர்றாங்க, அவங்கள சரியாக வேத வாக்கியங்களை போதிச்சு நடத்தணும். அப்போ சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக சரியாக வசனத்தின்படி நடக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து போதிச்சு நடத்தணும். அப்படி அந்த சபை போதகர்கள்ட்ட குறை உண்டாகும்போது, அவங்க சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி குறை உண்டாகும்போது, இயேசுவே அந்த சபை போதகர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, புத்தி சொல்கிறாரு. அது எங்கேயா போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது 3வது அதிகாரத்தில் எபேசு சபை, ஸ்மிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, அப்புறம் என்ன லவோதிக்கேயா சபை, இன்னொன்று இடையில் இருக்குது. அத்தனை சபைகளுக்கும் இயேசுவானவர் கடிதம் எழுதுகிறார். அந்த சபை போதகர்களுக்கு எழுதுகிறார். நீ அதிலெல்லாம் தப்பு பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, அவள் இவ்வளோ தப்பாக நடக்கிறா, நீ அவளை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். அப்போ இங்கேயும் கூட சபையில் எப்படி நாம் அந்த மக்களை நடத்த வேண்டும், கவனிக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நீதியிலே தேவனுக்கேற்ற விதத்தில் நடத்த வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற ஆள் தான் கண்காணியா அல்லது போதகரா, சபை போதகரா, மேய்ப்பனாக இருக்க முடியும். அப்படி இருக்கணுமானா அந்த மேய்ப்பனுக்கு சபை போதகருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு அவர் சொல்ல வர்றாரு. கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்க நாடுகிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து சொந்த குடும்பத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாயும் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தின்படி கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இவ்வளவு ரொம்ப நீளமாக தெரியுது. ஆமாம்,
அப்போ நம்ம ஆள் ஒழுங்காக இருந்தால் வீட்டார் பிள்ளையெல்லாம் ஒழுங்காக நடத்துவோம், அவங்க குடும்ப தேவைகளை சந்திக்க என்ன செய்யணுமோ செய்வோம், பிள்ளைகளை நற்குணத்தில் வளர்ப்போம். அப்புறம் நாமே தப்பாக இருந்தாக்க அப்புறம் பிள்ளைகள்லாம் அப்புறம் சபை மக்கள்லாம் பார்த்து அப்படி ஆயிரும். ஒரு வேளை போதகர் 2 பெண்டாட்டின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ சபையில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, பாசகர் 2 பெண்டாட்டி தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்னென்னமோ தப்பெல்லாம் வந்துடும் பார்த்தீங்களா. அதனால தான் இப்போ 2 பெண்டாட்டிக்காரன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாரா? அவன் 7 பெண்டாட்டிக்காரனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படலாம். ஹலோ, ஏன்னா அவன் ரட்சிக்கப்படணும். அவன் பண்ண தப்புகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துவிட்டு நீ ரட்சிக்கப்பட்டு தொலை முதல்ல அப்படின்றாரு. அப்போ ரட்சிக்கப்படலாம். ஆனால் 2 பெண்டாட்டிக்காரையும் 3 பெண்டாட்டிக்காரையும் போய் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறத இங்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவங்களை இந்த பாஸ்டரை பார்த்துட்டு மீதி ஆட்கள்லாம் அப்படி என்னமோ ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. சரி, அப்படி அந்த போதகருக்கு உதவி போதகராக இருக்கிற ஆள் எப்படி இருக்கணும்? அதுவும் அவர் அப்படி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த உதவி போதகர் அந்த போதகருக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதுமே உதவி போதகருக்கு கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியும், இவர் என்ன சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும், என்னை விட்டால் நான் நல்லா பிரசங்கிச்சிருவேன் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உதவி போதகராக இருக்கிறவங்களை பற்றி என்ன எழுதியிருப்பாருங்க, இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஆதலால் போதகர் உதவி போதகர் அடங்கி இருக்கணுங்கிறதையும் சொல்ல வர்றாரு. சரி, அடுத்து இந்த சுவிசேஷத்தோட ரகசியம் என்ன என்பதை இங்கே சொல்கிறார். அது சுத்த இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அன்பு அதெல்லாம் சொன்னவர். யார் மேலே இந்த விசுவாசத்தை வைக்கணும்? நான் விசுவாசத்தை இந்த அவர் மேலே வச்சுருக்கேங்க, என் விசுவாசமே அவர் தாங்க, அவரே கிடையாது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அப்படி எழுதியிருக்கு. நீங்கள் எபிரேயர் 6வது அதிகாரம் எடுத்திங்கன்னா அங்கே இந்த போதனைகளுடைய முக்கியமான கருத்து என்னன்றதை எழுதியிருக்கு. எபிரேயர் 6 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். நம்பர் 1 செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், வேறு எங்கேயாவது விசுவாசம் வைக்கக்கூடாது. அடுத்து ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அடுத்து கைகளை வைக்குதல், அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல், பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. 6 அடிப்படை போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படை போதனைகளில் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்கணும். ஏன் வைக்கணும்? அதுதான் பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அவர் மனுஷனாக வந்தார், பூமியில் நீதியாக நடந்தார், தேவதூதர்களால் காணப்பட்டார், மனுஷரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். இதாங்க அந்த ரகசியம் சொல்லியிருக்கு. அதை வாசிக்கிறேன். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இது என்னன்னு போட்டிருக்கு? தேவபக்திக்குரிய ரகசியம். தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், தேவன் மேலே வைக்கக்கூடிய அந்த பக்தி, அதோடைய ரகசியம், அதோடைய அடிப்படை என்ன அப்படி பார்த்தா, இவர் தேவனே மாம்சத்திலே வந்து ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டு, தேவதூதர்களால் காணப்பட்டு, புறஜாதி இடத்திலே பிரசங்கிக்கப்பட்டு, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டு, மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகம் போனார். இதுதாங்க இந்த சுவிசேஷத்தோடைய அடிப்படையும் ரகசியமும் கூட. இதை சொல்லியிருக்கிறது. ஆனாலும் கடைசி காலங்களில் இந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் சாப்பிடக்கூடாதும்பாங்க, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னுவாங்க, திருமணம் செய்யக்கூடாதுன்னுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. சீர்கேடும் கிளவி பேச்சுமா இருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க.
உன்னுடைய இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வேத வாக்கியங்களில் சரியாக கரெக்டாக பேசு. நீ தேர்கிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டிரு, இவைகளில் நிலைத்திரு. அப்புறம் ஒரு வரி சொல்கிறாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாதே. சபை மூப்பர்கள் இந்த தீமோத்தேயு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ பற்றி சும்மா விட்டுறாத, அசதியாயிராதே அப்படின்றாரு. வரத்தை பற்றி அசதியாயிராதே, நீ தேர்கிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டிரு. அப்போ அந்த வரம் இருந்ததுன்னு அதை அனல் மூட்டி எழுப்பி கர்த்தருக்காக பரிசுத்தாவியில் நிரம்பி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை கற்புள்ள சகோதரிகள் போலவும் நடத்து. விதவைகள், முதிர் வயதுள்ள விதவைகள், வாலிப விதவைகள், அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்னு இங்கே எழுதி பார்த்தோம். அந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய விதவைகள் மாத்திரம் அவங்க ஒழுங்காக கல்யாணத்தை பண்ணி குடும்பத்தை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றார். சரி, மூப்பனானவனுக்கு விரோதமாய் சொல்லப்படும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ வாட்டுக்கு தீர்மானம் எடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி. ஏன்னா ஏதாவது கேள்விப்பட்டான் அப்படித்தானோ அப்படின்னு ஏதாவது தீர்மானம் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். என்னன்னு விசாரிக்காமல் ஒரு தீர்மானம் எடுத்தால் ரொம்ப தப்பு நடந்துருங்க சபையில். அதனால் இப்படி சொல்கிறார், ஒருவன் மேலே சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. அவனோட சேர்ந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் மனம் திரும்ப மாட்டேங்கிறவனுக்கு, ஒரு பாவத்தில் இருந்துக்கிட்டு மனம் திரும்ப மாட்டேங்கிறவனுக்கு அவன்கிட்ட தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணலாம். அப்போ அவன் பாவத்தை நம்ம ஒத்துக்கிறோமா? இல்லை. அவன் மனம் திரும்புகிறேன்னு சொன்னாக்கா ஜெபம் பண்ணலாம், இல்லாட்டி நோவா ஜெபம் பண்ண மாட்டீங்களா பாஸ்டர்? பண்ண முடியாது. நான் பாவத்திலே இருப்பேன், ஆனால் என்னை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு அவசியம் இல்லை. நம்ம ஒழுங்காக இருக்கிற ஆளுக்கு பாட பல சமயத்தில் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. நீ பாவத்திலே இருக்கிறேங்கிறவனுக்கு நம்ம ஏன் போய் அப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணால் கர்த்தரே வைவார். அடுத்து, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அதெல்லாம் இப்போ சொல்லிவிட்டு, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, இந்த ஊழியத்தை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சரிதானா? கேட்டிங்களா? இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரே செய்தியில் சொல்லியிருக்கேன். இதை திருப்பி கூட போட்டு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.